ஹலோ எவ்ரிவன். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து டே பை டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போப்பை பத்தியும் போப் அவர்கள் அதற்கு அசாதாரணமான ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இது என்னங்கிறத பத்தியும் இப்ப ஈரான் கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை, அந்த நீரிணை பகுதியை ஒரு பக்கம் ஈரான் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா அதை கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. இதை பத்தியும் நாளுக்கு நாள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட பேச்சாகட்டும் இல்ல அவர் போடுற ஒவ்வொரு ட்வீட் ஆகட்டும் ஒவ்வொரு வித்தியாசமான செயலையும் ஒவ்வொரு வித்தியாசமான முயற்சியையும் அவர் எடுக்கிறாருன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் சொல்ற அந்த ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமா தான் தோணுது. ஒருத்தர் எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுகளாலும் முட்டாள்தனமான பேச்சுகளாலும் இந்த இஷ்யூ மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மிகப்பெரிய அழுத்தத்தையும் கொடுத்து இந்த போர் முடிவுக்கு கொண்டு வர மாதிரி தெரியல. சரி, ஓகே. இப்ப அமெரிக்க அதிபர் பண்ற இந்த ஒரு செயல், அதாவது நான் மன்னர், நான் இந்த நாட்டுக்கு அரசர் அப்படின்னு முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. இதை பத்தியும் இல்ல நான் மன்னர்லாம் கிடையாது, இந்த உலகத்துக்கே நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புகைப்படம் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. இதை பத்தியும் அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்தை தூக்கிட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. நான் சொல்றதா எல்லாமே நடக்கணுங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் தான் கடவுள், எனக்கு கீழே தான் எல்லாம், கீழே ஒரு பேஷண்ட் படுத்திருக்கிற மாதிரியும் ட்ரம்ப் அவர்கள் அவருக்கு ஆசீர்வதிக்கிற மாதிரியும் ஒரு புகைப்படம் வெளியிட்டு இருந்ததாகட்டும், உலகத்தில் இருக்கிற கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே கடவுளா பாக்குற இல்ல கடவுளுக்கு தூதரா பாக்குற போப் அவர்களை பத்தி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசின அந்த சர்ச்சை பேச்சாகட்டும், அமெரிக்கா எனக்கு என்ன வேணா இடைஞ்சல் கொடுக்கட்டும், என்ன வேணா முட்டு கொடுக்கட்டும், என்ன வேணா பொருளாதார தடை போடட்டும், இல்ல எங்களோட நீரிணை பகுதி எப்படி மூடினாலும் சரி, ஈரான் ஒரு 10 ராட்சத கப்பல்களை அடுத்தடுத்து அனுப்பி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்ததாகட்டும், இதுவரைக்கும் இந்த போர்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம குரூசியலா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடுற இந்த சின்ன அப்டேட்டும் உங்களுக்கு சேரும். சரி, அமெரிக்கால என்னதான் நடக்குது, எதுக்கு இந்த முட்டாள்தனமான முடிவுகளை அதிபர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு? அமெரிக்க அதிபரோட இந்த முட்டாள்தனமான ட்வீட்டும் முட்டாள்தனமான பேச்சும் எந்த அளவுக்கு இணையத்துல வைரலாகி எந்த அளவுக்கு பேசும் பொருளாயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல இந்த போப் லியோனா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் சுவாமி நித்யானந்தா, சத்குரு அவங்கெல்லாம் நான் கடவுளோட தூதர் அப்படின்னு அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்களோ, அந்த மாதிரி அதாவது இந்த கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் போப். இதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்கா, கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் அவர்களும் அமெரிக்கா தான். இவரை பத்தி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேசின இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. நான் தான் கடவுள், நான் இல்லாட்டி இங்க எதுவுமே கிடையாது, நான் சொல்றதா எல்லாமே அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆசீர்வதிக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை இணையத்துல வெளியிட்டது மிகப்பெரிய வைரலாகவும் பேசும் பொருளாகவும் மாறிச்சு. இதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்ததுக்கு அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணிட்டாரு. இதை பத்தி போப் அவர்கள்ட்ட கேக்குறாங்க, இது மாதிரி தொடர்ந்து நமக்கு இங்க போர் நடக்குது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்துற இந்த போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு போப் அவர்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறப்ப போப் அவர்கள் இது ஒரு மரியாதை நிமித்தமாக இதை ஈஸியா அழகா ஒரு பதில் சொல்லிட்டாரு. இது ஒரு தவறான விஷயம்தான். எந்த ஒரு கடவுளும் மக்கள் மீது வன்முறையும் இல்ல தூண்டுதல்கள் இல்ல ஒரு கொலைவெறி தாக்குதல் இல்ல போர் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு போர் நடத்துறது எந்த ஒரு கடவுளும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கு டொனால்ட் ட்ரம்போட ரெஸ்பான்ஸ் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸா இருந்திருக்கு. போப் லியோவோட பேச்சுக்கு ஈரான் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்க கிறிஸ்டியன்ஸ், இவங்க முஸ்லிம்ஸா இருந்தாலும் நாங்க முஸ்லிம்ஸ் தான், ஆனா எங்களோட கொள்கையும் கோட்பாடும் கிறிஸ்டியன்ஸ் பேசுது, அதனால போப் அவர்கள் சொல்றது நியாயமான ஒரு கருத்து அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கிற இந்த பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதனால மிகப்பெரிய அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போராட்டம் கிளம்புமா இல்ல எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக இருப்பாங்களாங்கிற ஒரு சர்ச்சை பேச்சும் வந்திருக்கு. இந்த மாதிரியான நேரத்துலதான் அமெரிக்காவோட நட்பு நாடுகளா கருதப்படுற நேட்டோ அமைப்புகளே அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். நேட்டோல இருக்கிற பல உலக நாடுகளே அமெரிக்காவுக்கு உதவுறதுக்கும், இதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா யூகேவே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டையும் எடுத்திருக்காங்க. என்னடா இது நமக்கு சோதனைன்ற மாதிரி அமெரிக்கா மறுபடியும் இன்னொரு விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. என்னன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில ஒரு பக்கம் ஈரான் ஒரு கம்பி வேலியை போட்டு யாரும் வரக்கூடாது, நான் சொல்றவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஒரு தடுப்பு போட்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யாருமே இந்த வழியா போகக்கூடாது, எங்க நட்பு நாடுகளுக்கு ஆயில் கிடைக்கல, அவங்க தட்டுப்பாடு ஏற்படுது, நீங்க மட்டும் எப்படி ஈஸியா ஆயில்லாம் கொண்டு போலாம். குறிப்பா சொல்ல போனோம்னா ஆசியன் கண்ட்ரிஸ் இப்ப அழகா அந்த வழியா நம்ம ஆயில்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் இப்ப ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கு அமெரிக்கான்னு தான் சொல்லலாம்.
ஏன்னா ஒரு பக்கம் ஈரான் வந்து நான் சொல்ற நாடுகள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இன்னொரு நேரத்துல அந்த வழியா 10 ராட்சத கப்பல்களை அனுப்பி ஈரான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு எல்லாம் பயப்பட முடியாது, ஈரான் வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல கிடையாது, நான் பாத்தியா 10 ராட்சத கப்பல்களை அனுப்பி நான் வந்து சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. சரி, இந்த ராட்சத கப்பல்னா என்ன? இப்ப எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆள் கடத்துறாங்க இல்ல வந்து கொள்ளையடிச்சிட்டு போறது, இந்த மாதிரி ஒரு நேரத்துல உள்ள நமக்கு என்ன இருக்கிறதுன்னு தெரியாது. இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய காரை எடுத்துட்டு ஃபுல்லா கருப்பு கிளாஸ் போட்டு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. பிளஸ் வந்து ஒரு டோல் அந்த கார் தாண்டி போகுது அப்படின்னா அவங்க நம்பர் பிளேட்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு கடத்தலுக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு கடத்தலுக்கு எப்படி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கார்ல நமக்கு என்ன இருக்குன்னே தெரியாது, போலீஸ்னாலையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஒரு கார் போயிருக்குன்னு தெரியும், அந்த காருக்குள்ள என்ன இருக்கு என்னத்தை கடத்திட்டு போறாங்க அப்படிங்கறது விஷயம் தெரியாது. அப்படி இல்லாட்டி போலி நம்பர் பிளேட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இங்க பண்ற மாதிரி அதே ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் அந்த ராட்சத கப்பல்களுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. அணு ஆயுதங்கள் இருக்கிறதா, இல்ல வந்து ஏதாவது ஆயில் தான் உள்ள இருக்கா, இல்ல வந்து மக்கள் உள்ள இருக்காங்களா, இல்ல வெறும் கப்பலா போகுதா, இல்ல அமெரிக்காவை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி ஒரு செயல் பண்றாங்களா, உள்ள ஏதாவது அணு ஆயுதங்களை வச்சு இல்ல உள்ள மிகப்பெரிய ஆயுதங்களை வச்சு அந்த இடத்தை கிராஸ் பண்ணி அமெரிக்கா அட்டாக் பண்ணுச்சுன்னா அவங்கள ரீ அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு 10 ராட்சத கப்பல்கள், இப்ப கப்பலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும், அதுல வந்து ஸ்டேட்லைட் மூலியமா கண்காணிக்கலாம், சிக்னல் அங்கிருந்து போயிட்டு இருக்கும். ஆனா ஈரான் இது எல்லாத்தையும் துண்டிச்சுட்டு உள்ள இருந்து ஒரு சிக்னல் கூட வெளியே போகாம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியை வந்து கடந்திருக்கிறாங்க. நேற்று இரவு கரெக்டா ஒரு 10 கப்பல்கள் 1 by 1 அந்த அமெரிக்கா நான் தடுத்து வச்சிருக்கேன்னு சொன்ன அந்த இடத்தை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா வெளியே போயிட்டு அது வீடியோ ஆதாரமும் வெளியிட்டாங்க. நாங்க வந்து அமெரிக்கா கட்டுப்பாட்டுல கிடையாது, எங்களோட 10 கப்பல்கள் இந்த இடத்தை தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஈரான் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அமெரிக்கா வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தடுப்பு போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க இங்க வந்து யாரையும் வெளியே விட மாட்டேன்னு தடுத்து அச்சுறுத்தல் பண்ணுனீங்க அப்படின்னா கடலோட இன்னொரு நீரிணை பகுதி ரெட் போல்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் கப்பல் செல்வதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம், அது எங்க கட்டுப்பாட்டுல எடுத்துருவோம் அப்படின்னு ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்ப அமெரிக்கா பண்ற இந்த முட்டாள்தனமான செயல் எல்லாமே கண்டிக்கத்தக்கதாக தான் இருக்குது. போப்போட பார்வையாக இருக்கட்டும், இல்ல ஈரானோட பார்வையாக இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகளா கருதப்படுற நேட்டோ அமைப்புகள்ல இருக்கிற பல நாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இதுக்கு கண்டனத்தை தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னு எல்லாரும் இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறப்ப நான் மேல மேல முட்டாள்தனம் தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் மன்னராகட்டும் இல்ல வந்து கடவுளாகட்டும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் அந்த ட்வீட் போடுறது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இது வந்து மிகப்பெரிய ஒரு போரை நோக்கி தான் தள்ளிட்டு போகுதுன்னே சொல்லலாம். அமெரிக்கா பண்றது சரிதானா, இல்ல ஈரான் அது அணு ஆயுதம் தயாரிக்கிறதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு, இல்ல ஈரான் எடுக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி சரிதானா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே பதிவிடுங்கள். நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.